இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா M50 Mark II மிரர்லெஸ் கேமரா தான் அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பனிங் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், அதாவது க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் புக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம இது பண்ண போகிறதில்ல, ஸோ வச்சிடலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக கொடுத்துருப்பாங்க. பட் இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைமும் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஓப்பனிங் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை ஓரமாக தூக்கி வச்சிடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோசிங் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் மேலேயே பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டுன்றது ரொம்ப முக்கியம். 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் சைட்லேருந்து. ஸோ வாரண்டி கார்டு இருந்தால் தான் நல்லா க்ளைம் பண்ண முடியும். ஸோ அதனால் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேனன் சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு பேப்லெட் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு தேவையில்ல, ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம், ஓகேங்களா? தென் நம்ம என்ன பண்ணலாம், லென்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேயே வந்து லென்ஸும் ஒன்று கொடுத்துருவாங்க நம்ம. ஸோ இதில் ஜஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப ஜூமிங்லாம் இதில் வந்து பண்ண முடியாது. நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோ ஷூட்டுக்கு, அப்படி இல்லைனா வீடியோ ஷூட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்ம எடுக்கிற மாதிரி டெலி அது மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஸோ ஓகே, பட் அவங்க சைட்லேருந்து கொடுக்கும்போது ஓகே தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதையும் ஓரமாக எடுத்து வச்சுலாம். லாஸ்ட்டில் வந்து அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. தென் வந்து பார்த்திங்கன்னா பவர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் கார்டு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பவர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோ கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி இதில் நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சலாம். நெக்ஸ்ட் வந்து பேட்ரி எங்கே போச்சு, அங்கே இருக்க உள்ளதான் பேட்ரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியும் கொடுத்துருக்காங்க, கேமராவும் இருக்குது. ஸோ பேட்ரி நான் இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா பேட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இதான் ரொம்ப மெயினான ஒன்று. ஸோ இது வந்து மிரர்லெஸ்ன்றதுனால உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேனன் மார்க் M52. ஸோ டிஸ்பிளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுறது தான், ஃப்ளிப் தான். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் செல்ஃபாக எடுக்க போகிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரி கார்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கேமரா ஆர்டர் பண்ணேன், அமேசானில் வந்து மெமரி கார்டு ஆர்டர் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்தது, ரெண்டுத்துலையுமே ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு வந்து அமேசானில் வந்து கம்மியாக இருந்துச்சு, கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த அதில் இது பண்ணிவிட்டு இதில் இது பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு 64 GB, ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 170 ஸ்பீடு. ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா SD கார்டு வந்து கேமரா கூட வந்து தரல. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 16 GB தருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையுமே தரத்தில்ல. ஸோ நம்ம தான் செப்பரேட்டாக வந்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா செப்பரேட்டாக அமேசானில் வந்து ஆர்டர் போட்டேன். பரவாயில்ல, சொன்ன டேட்டை விட சீக்கிரமாகவே ஆர்டர் எனக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டப்பா இருக்குது. இந்த குட்டி டப்பாவில் தான் வச்சுருப்பாங்க மெமரி கார்டை. ஸோ அதையும் நம்ம ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்திங்கன்னா 64 GB. திருப்பிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போ கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோ அப்படின்னு சாண்டிஸ்க்கு 170 MB. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 64 GB வந்து கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி, மெமரி கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பேட்டரியை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ பேட்டரியை எடுத்தாச்சு. தென் இதுக்கு மேலே ஒரு கிளிப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பை எடுத்துக்கலாம். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெமரி கார்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 64 GB 170 MB ஸ்பீடு, ஓகேங்களா? ஏன்னா ஸ்பீட் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்துருக்கேன். கம்பெனி வந்து சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் ப்ரோ வந்து நான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேமரா வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேனன் பிராண்டில் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா M50 Mark II மிரர்லெஸ் கேமரா, ஓகேங்களா? இது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். DSLR கேமராவை கம்பேர் பண்ணும்போது மிரர்லெஸ் கேமரா வந்து வெயிட்லேருந்து கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர்லெஸில் வந்து லென்ஸ் இருக்காது. ஸோ லென்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வெயிட் தெரியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா லென்ஸே எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லைட் வெயிட்டில் இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொட்டேட் பண்ணுறக்க டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறீங்க, இல்லை நீங்களாவே செல்ஃபாக எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். தட்ஸ் மீன்ஸ் இப்படி சொல்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வேறு ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுக்க தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே செல்ஃபாக ஒருத்தர் இருந்தால் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால்.
திருப்பி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். தென் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஹையை வந்து கொண்டுட்டு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து கட் ஆகிடும். ஸோ இங்கே ஒரு குட்டியாக ஒரு ஓட்ட மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதான் என்ன சொல்லுவாங்க, சென்சார்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹை வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் டிடெக்ட் பண்ணி டிஸ்பிளேக்கு போகிற பவர் சப்ளை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மட்டும் வியூ ஆகும். ஸோ இது ஒரு பேட்டரி பேக்கப்புக்கு ஒரு நல்ல விஷயமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தென் வந்து டைலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் மோடு, ஆட்டோ மேனுவல் மோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். இல்லை வீடியோ எடுக்க போகிறீங்கன்னா வீடியோ எடுத்துக்கலாம். தென் இதெல்லாம் நம்ம நார்மலாக செட்டப் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன்ஸு. இது நீங்கள் ஆல்ரெடி எடுத்த வீடியோவில் பிக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்த பிக் ஆர் எடுத்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஜஸ்ட் என்ன பண்ண, அந்த பேட்டரி கேப் இருக்குது பார்த்திங்களா, இது இப்படி நகர்த்தணும். அதிலே அப் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஓப்பன் மாதிரி. ஜஸ்ட் இதை வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எஸ்டி கார்டை வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா மாதிரி போடுங்க. ஜஸ்ட்டு போட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிப் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிப் பண்ணிங்க அப்படின்னா ஓகே தான். தென் இதையும் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இது லைட்டாக இப்படி நகர்த்திட்டு போடுங்க. இல்லை இப்படி பண்ணிங்க அப்படின்னா வராது. ஸோ போடும்போது இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் கிளிப் ஆகிடும். அதுக்கப்புறம் தென் நம்ம நார்மலாக இதை ஒரு கிளிப் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி அண்ட் எஸ்டி கார்டு வந்து இப்போ நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. தென் இதை எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னா இதிலேயே கொடுத்துருப்பாங்க, ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்கா. இந்த டைலரை வந்து இப்படி தள்ளினீங்க அப்படின்னா கேமரா வந்து ஆன் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், லென்ஸ்லாம் இதில் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15-45 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம், இதையும் கழட்டிக்கலாம். ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா கழட்டிக்கும், இப்படி பண்ணிங்க அப்படின்னா டைட் ஆகிக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான் ஹேண்டில் பண்ணுறது. தென் இது எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னா இங்கே ஒரு ஒயிட் கலரில் மார்க் தந்திருக்காங்களா. ஸோ இங்கேயும் ஒயிட் கலரில் மார்க் இருக்கா. ஸோ ஜஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு லாக் ஆகிடும். இப்போ நார்மலாக இப்படி திருவி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்க முடியாது. ஓகேங்களா, இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த லென்ஸை வந்து இதுலேருந்து எடுக்க முடியும். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியாது, உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். போடும்போது ஜஸ்ட் இந்த ஒயிட் மார்க்கை, அதில் இருக்கிற ஒயிட் மார்க்கை பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கிளிக் ஆகிடும். தென் லென்ஸு கேப் எடுக்கிறது எப்படி அப்படின்னா இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா லென்ஸ் கேப் வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். தென் வந்து நீங்கள் கேமரா ஜூம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி, இந்த கிளிப்பை இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஜூம் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியலனா பண்ண முடியாது. இது இருக்கும் லென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரு வாட்டி இப்படி பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை திருப்பி வந்து நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதை இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாக் சிம்பிள், இதை பிடிச்சிட்டு இப்படி திருவினிங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணிக்கிறேன், டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி அதுலேயே சொல்லுது பாருங்கள், புஷ் அண்ட் ஹோல்டு த லென்ஸ் சுவிட்ச் இன், அந்த ஏரோ மார்க் மாதிரி சொல்லியிருக்கு. அதாவது இந்த ஏரோ மார்க் சொன்னோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம வந்து பண்ணால் தான் நம்ம வந்து லென்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன், இப்படி பார்த்தா கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்படி புஷ் பண்ணிக்கிறேன். புஷ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ரோல் பண்ணால் அதில் வந்து ஜூமிங் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஜூம் பண்ணிக்கலாம். தெரியுதா? இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். இல்லை இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பிக் எடுக்கணும் அப்படின்னா இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடுத்து தெரியுதா. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம எடுத்துக்கலாம். அகைன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அகைன் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த ஃபோட்டோவை நான் பார்க்கணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளே பட்டன் மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஸ்பிளேலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எடுத்த பிக்லாம் நீங்கள் இதிலேயே ஈஸியாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 2 பிக் எடுத்தோம், ஸோ அதனால் 2 பிக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதில் இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒய்ஃபை ஷேரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுங்க ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆஸ்பெக்ட் சிம்பிள் மாதிரி ஒரு சிக்னல் சிம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கூட வந்து உங்களோட மொபைலில் வந்து கேனன் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே டேரெக்டாகவே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து எஸ்டி கார்டை எடுத்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும், அதாவது காப்பி பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒய்ஃபைலேயே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இமீடியட்டாகவே. இல்லை ப்ளூடூத் தான் இருக்குது அப்படின்னா ப்ளூடூத்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளூடூத் இருக்குன்னா உங்கள் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டருக்கே வந்து நீங்கள் டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஒய்ஃபை இருக்குன்னா ஒய்ஃபைக்கே டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முன்னாடி சொன்னல
அதாவது லென்ஸு கிட்ட நம்ம வந்து ஹையை கொண்டுட்டு போனால் டிஸ்பிளே வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதா, எடுத்தால் உங்களுக்கு ஆன் ஆகும், அங்கே போனால் கட் ஆகும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த செக்ஷன் வந்து முடிச்சாச்சு. தென் இன்னும் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா HDMIன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பி டைப் ஒன்று HDMI ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஸ் பண்ணுறதா தான் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் மைக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் எடுக்கிறதே இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3.5 ஜாக் இருக்குது பார்த்திங்களா, அது கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இது மாதிரி டெக்லேட்டாக வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்குது. டாட்டா, பை பை.